வாமா, சேர்ந்து ஜோடியா வாங்க. இப்படி நில்லுங்க. இரு சம்பந்தி, இத நாம கையில வச்சு கூடாது, பொண்ணு மாப்பிள்ள வச்சுக்கணும். இந்தாமா. யாராவது காசு போடுங்க. சம்பந்தி, நீங்க ஏன் பர்ஸ் எடுக்கிறீங்க? நான் தான் காசு போடணும். அது என்ன சம்பந்தி அப்படி சொல்றீங்க? நீங்க பிள்ளைய பத்த சம்பந்தி, நான் பொண்ணை பத்த சம்பந்தி. நான் தானே காசு போடணும். பொண்ணு உங்க பொண்ணா இருக்கலாம், ஆனா என் வீட்டுக்கு முதல்ல வருது, நான் தான் காசு போடணும். அதான் முறை. என்ன அப்படி சொல்றீங்க? இந்த குடும்பங்கிற கோயிலுக்குள்ள என் பொண்ணு முதல்ல அடி எடுத்து வைக்க போறா. நான் தானே காசு போடணும். நீங்க பர்ஸ் எடுக்க. மாயவரத்துல உங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது ஆரத்தில் லொட்டு பணம் போட்டீங்களே, நான் ஏதாவது கேட்டேன்னா இது கும்பகோணம், என் ஊரு என் வீடு, நான் தான் போடணும். ஐயோ, அது மாயவரமோ கும்பகோணமோ ரெண்டு தஞ்சாவூர் ஜில்லா தான் இருக்கு. நீங்க சம்பந்தி, நான் தான் போடணும். என்ன மன்னிச்சு. யாராவது முதல்ல காசை போடுங்க. ஆமாப்பா, யாராவது ஒருத்தர் காசு போடுங்கப்பா. எவ்வளவு நேரம் நிக்கிறது? பொண்ணுக்கு கால் வலிக்காது? மச்சினர் அசடு வழி ஆரம்பிச்சாச்சு. போடுங்களே. போடுங்க சம்பந்தி. இல்ல, நீங்களே போட்டுருங்க சம்பந்தி. அது இல்ல சம்பந்தி, உங்க மனசை நான் கஷ்டப்படுத்த கூடாது, நீங்களே போட்டுருங்க. அதுக்கு இல்ல, ரொம்ப பணம் செலவழிச்சு பாவம் கல்யாணத்தை நீங்க ஜாம் நடத்திருக்கீங்க. இந்த ஒரு ரூபா ஆரத்தி விஷயத்தை உங்க மனசை கஷ்டப்படுத்த நான் விரும்பல, நீங்களே போட்டுருங்க. அது இல்ல சம்பந்தி, இந்த கோயில தான் என் பொண்ணு வாழ போறா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த கோயிலுக்கே சொந்தக்காரன் நீங்க தான், அதை நான் மறந்துட்டேன். நீங்க போடுங்க சம்பந்தி, அதுதான் முறை. கோயில் என்னதான் இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள இருக்க போற பொண்ணு விக்கிரகம் உங்க பொண்ணு தானே. நீங்க போடுறதா முறை போட்டுருங்க. அதுல சம்பந்தி, நீங்க போடுறதா முறை. நீங்க போடுறதா முறை சொன்ன கிழங்கு, நீங்க போடுறதா முறை. அதான் முறை, நீங்க போட்டுருங்க. நீங்க போடுறதா முறை. நீங்க இதுதான் முறை. போய் ஆர்த்தி தெருவுல கூட்டிட்டு வா. போ, நீங்க வாங்க. வாங்க சம்பந்தி. நீங்க முதல்ல உள்ள போங்க சம்பந்தி. என் வீட்டுக்குள்ள வரும்போது நான் தானே உங்களை அழைக்கணும். வாங்க. அது இல்ல சம்பந்தி, என்ன இருந்தாலும் இந்த வீடு உங்களுடையது, நீங்க தான் முதல்ல உள்ள போகணும். அதான் முறை. இத பாருங்க, நான் சொல்றது என்ன, இதெல்லாம் ஏன்டா போட்டு தள்ளிப்படா. நீங்க ஆரத்தி விஷயத்திலே நான் தான் நான் கொடுக்குற மரியாதை நீங்க ஏத்துங்க. நான் தான் உங்களுக்கு மரியாதை. மரியாதை இல்ல, அவமரியாதை. நான் என்ன தான் மரியாதை. பொண்ணு மாப்பிள்ள உள்ள போயிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வாங்குற நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்ய, சம்பந்திக்கு சுத்தி போடு. நீ அப்பாவுக்கு சுத்தி போடுப்பா. ஜாம்ல கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு தான் திருஷ்டி விழுந்திருக்கும், உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. சுத்து. என்ன சம்பந்தி, நீங்க ராஜா வாட்ட ஒரு பையனை பெத்து என் பெண்ணு கொடுத்திருக்கீங்க, உங்களுக்கு சுத்தி போடுறதா முறை. பாருங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நான் சொல்றது கேளுங்க. ரெண்டு பேரும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒண்ணா நில்லுங்க. டேய், இவங்க ரெண்டு பேருக்கு சுத்துறா. போங்க உள்ள. நீங்க போங்க. நீங்க போங்க. நீங்க தான் நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா. எடுப்போம். அண்ணே, என்னடா இந்த கமல்ல படம் எடுக்கிறீங்க? இதுல பிலிமே இல்லையா? நான் இப்பதான் வாங்கிட்டு வரேன். ஐயோ அண்ணே அடிக்காதீங்க. அம்மா அண்ணே அடிக்கிறாரு. முதல்ல இந்த வீட்டுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். யோ, டாக்ஸி எங்க சம்பந்தா காசு கொடுக்க பாருங்க. அந்த லெட்டர் உன் பொண்டாட்டி குடுறா. ஏன் மூஞ்சி ஏன்டா பாக்குற? அங்க பார்த்து கொடு. அண்ணே, அந்த லட்டு எடுத்து அண்ணன் கொடுங்க. எடுங்க, நான் ரொம்ப கோக்கறேன். எடுங்க. கொடுங்க. ஐயோ அண்ணே, இதுல இங்க கூடாது, பெட்ரூம்ல வச்சுக்க. ஏன் இதுல? சம்பந்தி, சாப்பிடுங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க தான் சாப்பிடணும். இல்ல, நீங்க சாப்பிடுறதா முறை. எங்க வீட்டு விருந்தாளி, நீங்க சாப்பிடுறதா முறை. அது நீங்க அது அவர் சாப்பிட்டார்ல, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.
உங்க பொண்டாட்டிக்கு ரொம்ப பயப்படுவீங்களோ? பயம் இல்ல. மரியாதை மரியாதை. புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சு. சீக்கிரம் சாப்பிட வந்துடுறா. லட்சுமி, சம்பந்திக்கு வெத்தலை எடுத்து வச்சிருக்கியா? வெத்தலை பாக்கு ரூம்ல வச்சிருக்கேன். சம்பந்தி, ஆ. துண்டு இங்க இருக்கு. உமா சாப்பிட வரியாமா? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? அவங்க எங்க அக்கா. அக்காவா? கல்யாணத்துக்கு வரல? அவங்க எங்கேயும் வெளியே வர மாட்டாங்க. ஏன்? அவங்க புருஷன் செத்து போனதுல இருந்த அவங்க அப்படிதான். வாங்க சம்பந்தி, உட்காருங்க. கும்பகோணத்துல போட்டுக்குங்க. சம்பந்தி, இப்பதான் இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அவதான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னுட்டா. நீங்க எப்படி சும்மா இருந்தீங்க? என்ன பண்றது, அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சம்பந்தி, கும்பகோணத்துல காலசாரமா இருக்கும், போட்டுக்குங்க. எத்தனை வயசாகுது? 48. நான் உங்க வயசை கேட்கல சம்பந்தி, உங்க பொண்ணு வயசை கேட்கல. அதுல பாதி 24. கல்யாணமாகி எத்தனை நாள் எப்படி ஆச்சு? 8 மாசம். மன்னார்குடியில ஒரு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். ஆக்சுவலா இந்த கும்பகோணத்துல கிடைக்கிறது இல்ல. லாரியில ஏத்தி வெளியூருக்கு அனுப்பிடுறான். உங்களுக்கா ஸ்பெஷலா பிடிச்சிட்டு வந்திருக்கேன், போட்டுக்குங்க. அது உங்க பொண்ணு தானே? சம்பந்தி, அதுக்கு இல்ல சம்பந்தி, நீங்க இந்த கும்பகோண வெத்தலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வீட்டுல இருக்கிற அந்த வாடி போன வெத்தலைக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே, அதனால கேட்டேன். என்ன பண்றது, 30 வருஷமா நிலம், விவசாயம், கோயில் இப்படியே இருந்துட்டேன். பெரிய கோயில் தர்மகர்த்தா, கோயில் காசுல கால்னா கூட கை வைக்காத தர்மகர்த்தா. ஆண்டவனே அவளுக்கு எதிராக இப்படி ஒரு தீர்ப்பு எழுதிட்டா, யார் என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, என் பொண்ணு அவ காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது தான் முறைன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது. அவளுக்கு பிடிக்காதா இல்ல உங்களுக்கு பிடிக்காதா? அவளுக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன். அத அவ வாயிலேருந்தே நான் தெரிஞ்சுக்கிறேனே. அவ உங்களை தூக்கி எறிஞ்சு பேசுவா சம்பந்தி. இது தூக்கி எறிகிற உடம்பு இல்ல சம்பந்தி, 150 சொச்சம் பவுண்டு. அவ இரும்பு சம்பந்தி. நான் எறும்பு சம்பந்தி. எறும்பு ஊற இரும்பும் தேயும். அப்புறம் உங்க இஷ்டம். நமஸ்காரம்மா. சப்டாச்சா, நான் தான் இந்த வீட்டு சம்பந்தி. என் பேரு மாயவரம் மலையப்பன். என் பொண்ண உன் தம்பிக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உத்தரவு கொடுத்தேன்னா என் பொண்ண ஒரே ஒரு நிமிஷம் இங்க கூட்டிட்டு வருவேன். உன் வாயால நீ நல்லா இருமான்னு சொன்னா அது எனக்கு போதும். நானே நல்லா இல்ல. இந்த காலத்துல நல்லா இல்லாதவங்க தாமா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு வாயார மனசார வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறவங்க மத்தவங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் புருஷன் இல்லாதவன். அதனால என்னம்மா, நானும் பொண்டாட்டி இல்லாதவன். ஆனா கல்யாணம் ஆன உடனே முதல்ல என் பொண்ணை நான் தானே வாழ்த்தினேன். நான் வாழ்த்தலாம்னா நீ ஏமா வாழ்த்த கூடாது? நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? சார், நான் ராசி இல்லாதவன். எனக்கு ராசி முக்கியம் இல்லம்மா, உன் ஆசைதான் முக்கியம். நான் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? நான் வாழ்த்தினா அது பலிக்காது. ஓஹோ, இப்போ உனக்கு கல்யாணம் ஆன உடனே நீ நல்லா இருமா அப்படின்னு முதல்ல யார் உன்னை வாழ்த்தினாங்க? எங்க அப்பா. அது பலிச்சுதா இல்ல அதை பத்தி அவரை கவலைதான் பட்டாரா? இன்னைக்கு அதே வாயால என் பொண்ணையும் வாழ்த்திட்டு எதை பத்தியுமே கவலைப்படாம ஹால்ல கும்பகோணத்துல தானமா போட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? ஐயோ சார், நான் துரதிர்ஷ்டசாலி சார். புருஷன் போயிட்டா உடனே துரதிர்ஷ்டசாலியா? இந்த காலத்துல பல புருஷங்க உயிரோட இருக்கிறதுனாலதான் பல பொண்டாட்டிங்க பாவம் துரதிர்ஷ்டசாலியா இருக்கிறாங்க. நான் தான் பாக்குறேனே. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாம் சார்.
அவ சந்தோஷமா இருக்க வேண்டியவ. அப்ப நான் வருத்தப்பட்ட பரவாயில்லங்கிறியம்மா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு வரட்டுமா? தேங்க்யூ. இரும்பு தேயுது. சம்பந்தியம்மா, நீங்களாவது வற்புறுத்தி உங்க பொண்ணை கல்யாணத்துக்கு வர சொல்லி இருக்கலாம். நான் எவ்வளவு தூரம் வற்புறுத்தி கூப்பிட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அவ வந்தா தானே. என்ன சம்பந்தி, அவ எப்படி நடந்துகிட்டா? நான் சொன்ன மாதிரி தானே? இல்ல, என் பொண்ணை வர சொல்லி இருக்கிற, ஆசீர்வாதம் பண்ண. சரஸ்வதி, அம்மா சரஸ்வதி, கொஞ்சம் வாமா. இந்த வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான உறவு ஒண்ணு இந்த வீட்டுல இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அப்பா, உன் நாத்தனார்மா, அவகிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கிக்க வேணா? வாமா என் பின்னாடி. இதுதாமா உன் நாத்தனார், இதுதான் என் பொண்ணு. ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. போமா. ரொம்ப நன்றிம்மா. அடிக்கடி வந்து உன்னை பாக்குறேன். சம்பந்தே, வாய் நமனமாங்குது. அந்த கும்பகோண வெத்தலையை இப்ப போடலாமா? சம்பந்தி, வாங்க போடலாம். நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், எல்லாத்துலயும் ஓப்பன், ஒளிவு மறுவுங்கிறதே கிடையாது. அதனாலதான் இந்த சின்ன வயசுல பெரிய பேங்க்ல கேஷியரா இருக்கேன். நான் ஒரு வித்தியாசமான கேரக்டர். யாராவது தப்பு பண்ணா, அது எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் சரி, அது என்கிட்ட சொல்லிட்டா நான் மன்னிச்சிடுவேன். ஆனா அது மறைச்சா என்னால மன்னிக்கவே முடியாது. புரிஞ்சுதா? ஒரு நாளுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட் பிடிப்பேன். இன்னைக்கு ஒரு 4-5 சிகரெட் அதிகம் ஆச்சு. அது கொஞ்சம் டென்ஷன். இத நிறுத்த சொல்லாத, பிகாஸ் இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப். அப்புறம் ஒரே ஒரு தடவை பீர் சாப்பிட்டு இருக்கேன், அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணிதான். மற்றபடி வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. இந்த லவ்வுக்கு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு பொண்ணு எனக்கு லவ் லெட்டர் எழுதுனா, அவளை கண்ணா பின்னான்னு திட்டி அனுப்பிட்டேன். My full love is reserved for you. And for you only. நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ராத்திரி உனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே, ஏய் சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே. மூடி வச்ச கதவுக்குள்ள சொர்க்கத்துக்கு வழி இருக்கு. 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா 100 வழி துணை இருக்கு. பாடம் வழியற பாடம் பாடும் இந்த சுரம் பாடும். சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே, சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே. ஊரு உலகமும் ஓய துடிக்கிற நேரம், நாடி நரம்புகள் பாய துடிக்கிற காலம். வஞ்சி தலையண கெஞ்சி அழைக்கிற போது
சின்னஞ்சிறுசுக்கு நித்திரை என்பது ஏது நூலாட மெல்ல வெளியேறட்டும் பூமே நீ இன்ப கதை பேசட்டும் சூடாக ஆக்கி வச்ச சாப்பாடு வீணாகாரி போக கூடாது இல போடாமலே பசிதான் தீருமா பசி தீராமலே குஷிதான் ஏறுமா சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே மூடி வச்ச கதவுக்குள்ள சொர்க்கத்துக்கு வழி இருக்கு ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டா 100 வழி துணை இருக்கு பாடம் பள்ளியற பாடம் பாடும் இந்த சுரம் பாடும் சொல்லாதே யாரும் கேட்டா சொல்லாதே யாரும் கேட்ட சொல்லாதே சம்பந்தி நான் கட்டி தர்றேன். இல்ல சம்பந்தி நான் தான் கட்டணும், அதான் முறை. ஐயோ நான் கட்டி சம்பந்தி இதுல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிடும், நீங்க உட்காருங்க. அதுவும் சரி. இருந்தது ஒரே ஒரு பொண்ணு, அவளையும் கட்டி கொடுத்துட்டேன். இனிமே என்ன பண்றதுன்னு தெரியல. சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு, அவளை பத்தின கவலையை நீங்க மறந்துருங்க. அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா? ஐயா இந்த அருக்கு மாயவரம். நீங்க 2 நாளைக்கு ஒரு தரம் கூட இங்க வரலாம், நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஒரு நாளைக்கு 2 தடவை வந்தா தப்பா நினைச்சுப்பீங்களோ? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமா? பேசாம எங்க வீட்டோட வந்து தங்கிட வேண்டியதானே? வீட்டோட மாப்பிள்ளைனாலே கேவலம், வீட்டோட சம்பந்தினா மகா கேவலம் இல்லையா? அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றீங்க? அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன். அங்க போய் இறங்கின உடனே போர் அடிக்க போகுது. அடுத்த பஸ்ஸை பிடிச்சு திரும்பி வந்துட போறேன். சம்பந்தியம்மா எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க. அது இருக்கட்டும், உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க. அதுகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி. காலையில டான்னு 7 மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா 9:30க்கு தான் வருவா. நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்துமா கோயிலுக்கு போயிருக்கு? எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம். அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு. இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா? ஏன் முடியாது, நான் கொடுக்கறேனே. எங்க கோயில் கடையில ஏதாவது பக்தி புஸ்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தகம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேலை. பக்தி புஸ்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே. டைப் ரைட்டிங் ஷார்ட் கிளாஸ் போறியான்னு கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டா. தையல் மிஷின் வாங்கி தரேன், தையல் கத்துக்க. 4 வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது, புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்னேன். கேட்க மாட்டேங்கிறா. இதே கும்பகோணத்துல 3 சபா இருக்கு மாமா. 3லயும் நான் மெம்பர். டிராமா டிக்கெட் வரும், சினிமா டிக்கெட் வரும், டான்ஸ் டிக்கெட் வரும். அவளுக்கு தான் நான் முதல்ல கொண்டு வந்து தருவேன். போனா தானே. அக்கா ரொம்ப பிடிவாத காரி மாமா. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார். அவங்களுக்கெல்லாம் வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க. வாக்கா போலாம், பொழுது போவோன்பேன். அக்கா வரவே மாட்டாங்க சார். சோ பக்கத்துல இருக்கிற முருகன் கோயிலுக்கு காலையில 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் போயிட்டு வர்றதுதான் அந்த பொண்ணோட வாழ்க்கைங்கிறீங்க? வாழ்க்கை இல்ல, தலைவிதி. அந்த கும்பேஸ்வரர் அப்படி எழுதிட்டான், அதை யாரால மாத்த முடியும்? கரெக்ட். கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும்? அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? சரி. நமஸ்காரம்மா. அம்மா, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறதுதான் சம்பந்தி முறை. அதான் சொல்லிட்டு போக வந்தேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்குமா. எனக்கு பஸ்ஸுக்கு நேரமாச்சு, வரட்டுமா? வெண்டைக்காய், புடலங்காய், கத்திரிக்காய். லட்சுமி, வெள்ளையம்மா வந்திருக்கா. எந்த வெள்ளையம்மா? 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டு காய்கறி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலே அந்த வெள்ளையம்மா. இடையில ஏதோ பிரச்சனை வந்துருச்சா, வெளியூருக்கு போயிருந்தாலாம், இப்பதான் வந்திருக்கா. அவ பேரு எனக்கு கூட ஞாபகம் இல்ல. நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்களே. வேற பேருனா மறந்துடலாம், வெள்ளை வெள்ளையன்னு இருக்காளா. அந்த வெள்ளையம்மாங்கிற பேரு மனசுல பளிச்சுன்னு பதிஞ்சிருச்சு. அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் இன்னைக்கும். போயிட்டாளா? என்ன வெள்ளையம்மா, எப்படி இருக்க? வாமா, நல்லா இருக்கேன். உன்னை பார்த்து 6 மாசமாச்சு. ஆமாமா, ஏதோ வெளியூர் போயிருந்த போல இருக்கு. 1/2 கிலோ வெண்டைக்காய் போடு, 1 கிலோ கத்திரிக்காய்.
ஐயோ ஐயோ பிஞ்சுமா எல்லாத்தையும் ஒடிக்கிறியா? அதை போட்டு ஏன் ஒடிக்கிற? இலசா தானே இருக்கு. ரொம்ப இலசா இருக்கே வெள்ளையம்மா. எங்க விளையுது? சுந்தர பெருமாள் கோயில் பக்கத்துல விளையுது சாமி. அங்க உனக்கு சொந்தமா தோட்டம் இருக்கா? அட ஏன் சாமி, எனக்கு சொந்தத்துல தோட்டம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? அதாவது அங்க மொத்தமா வாங்கி இங்க சில்லறைக்கு விக்கிற. ஆமா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நிக்கும் லாபம்? என்னத்த லாபம்? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறமா ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. கொஞ்சம் இரு தலிக. அடிக்கடி முருங்கைக்காய் கொண்டு வரியே, உனக்கு சொந்தத்துல மரம் இருக்கா? அட போ சாமி, எனக்கு சொந்தத்துல மரம் இருந்தா நான் ஏன் இப்படி தெரு தெருவா லோலோன்னு அலையறேன்? பாபநாசத்துல இருந்து வாங்கியாரேன். பஸ் சார்ஜ் அது இதுன்னு போனதுக்கு அப்புறம் ஏதோ வாய்க்கும் வவுத்துக்கும் இழுத்து பிடிக்குது. புடலங்க கூட நல்லா இருக்கு. சொந்தத்துல பந்தல் இருக்கா உனக்கு? சொந்தமா பந்தல் இருந்தா அவன் ஏன் இப்படி லோலோன்னு அலையுற? சரியா? புடலங்க சாமி மலையில இருந்து வாங்கிட்டு வர்ற. சரியா? பஸ் சார்ஜ் அது இதுன்னு போக வாய்க்கு வயித்துக்கு இழுத்து பிடிக்குது. சரியா? போதுமா? இல்ல கொத்தமல்லி பத்தி ஏதாவது விசாரிக்கணும்? இல்ல வேணாம். கேரட் நான் எதை பத்தி விசாரிக்கல தாயே. பிள்ளைங்க எல்லாம் ஆபீஸ்க்கு போகணுங்க. நான் காய்கறி வாங்கிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க நிதானமா உட்கார்ந்து அவ கதையெல்லாம் கேட்டுக்குங்க. அட ஏமா ஐயாவை திட்டுற? இந்த மாதிரி அனுசரணையான புருஷன் கிடைக்க ஒவ்வொரு பொம்பளையும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி. என்ன பாரு, புருஷங்கிற பேர்ல 24 மணி நேரமும் போதையிலேயே இருக்கிற ஒரு பொறுப்பில்லாத மனுஷன். சரி அத்த விடு சாமி, அப்புறமா அம்மா இல்லாத நேரமா வந்து என் கதையை விழாவறியா உன்கிட்ட சொல்றேன். என்னங்க திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? இந்த கோயிலோட பெருமையை பத்தி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். அப்படி என்னங்க விசேஷம்? அது வந்து பாரு. பாசாமி வாங்கம்மா. சொந்த வீடு கட்ட போறீங்களா, இல்ல குழந்தை பிறக்கலையா, இல்ல பிறந்த குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறீங்களா? என்ன சொல்றாங்க இவங்க? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? சொந்த வீடு கட்டணுமா? அந்த கற்பக விருட்ச மரத்துல செங்கலை வச்சு வேண்டிக்கிட்டா சாமியே வீட்டை கட்டி கொடுத்துரும். குழந்தை பிறக்கலையா, தொட்டில கட்டி வேண்டிக்கிட்டா 10வது மாசத்துல ஓ வீட்லயே தொட்டிலாடும். குழந்தைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கணுமா? ஸ்லேட்டை கட்டி வேண்டிக்கிட்டா துட்டு கொடுக்காமலேயே நீ நினைக்கிற பள்ளிக்கூடத்திலே இடம் கிடைக்கும். இப்ப ஸ்லேட்டுக்கு தான் டிமாண்ட். நீ எதுக்கு நேர்ந்துக்கு போற? ஒரு தொட்டில் கொடுங்க. வீட்டுலதான் என்னால தொட்டில் கட்ட முடியல. கோயில்லையாவது நான் தொட்டில் கட்டலாம்ல. அடுத்தவன் தூக்கு. இந்த கஞ்சி என்னடா எந்திரிச்சுட்டேன்? சைக்கிள் செயின் பிஞ்சிரும். தூக்குடா. என்னடா பாக்குற?
லட்சுமி, சம்பந்தி கிட்ட லெட்டர் வந்திருக்கு. என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. நீங்க இங்கேதான் கூட்டிட்டு வர போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்க கூட வந்திருக்கவே மாட்டேன். இங்க வந்ததுல என்ன தப்பு? நாம வசதியானவங்களும் இல்ல, வயசானவங்களும் இல்ல. நம்ம வெட்டிங் டே அன்னைக்கு அனாதை ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. துர்கா, என்ன பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க அனாதைன்னா குழந்தைங்களே இல்லாத புருஷன் பொண்டாட்டியும் அனாதைதான். அந்த விஷயத்துல உள்ள இருக்கிற குழந்தைங்கள மாதிரி நாமளும் அனாதைதான். அனாதைங்க பார்க்க வர்றதுக்கு வயசானவங்களா இருக்க வேண்டிய அவசியமும் இல்ல, ஒரு ஜாங்கிரி மிக்சர் வாங்கி கொடுக்கறதுக்கு வசதி படைச்சவங்களா இருக்க வேண்டிய கட்டாயமும் இல்ல. நான் நேத்தே பணத்தை கொடுத்துட்டேன், எல்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. வா போலாம். நான் வரல. துர்கா ப்ளீஸ். நோ. இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது சண்டை போடாம இருப்போமே. நமக்குள்ள இந்த கல்யாணம் ஏன் நடந்ததுன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ஹலோ கீதா, எப்படி இருக்க? பை த பை, மீட் மை வைஃப் சரஸ்வதி. சரசு, எனக்கு ஒரு பொண்ணு லவ் லெட்டர் எழுதுச்சுன்னு சொன்னேன்ல, இவதான். என்ன கீதா அப்படி பாக்குற? எனக்கும் என் வைஃப்க்கு நடுவுல எந்த ரகசியமும் கிடையாது. நாளைக்கு உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா உன் புருஷன்கிட்ட முன்னாடியே எனக்கு லவ் லெட்டர் எழுதின விஷயத்த சொல்லிடு. இல்லன்னா பின்னாடி அனாவசியமா எல்லாருக்குமே பிரச்சனை. எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால்? யூ மீன் அமீர் மஹால்? ஆமா சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்துல இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். சரசு, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்ல, தஞ்சாவூர் ஜில்லா. சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. போலாமா? ஐயோ, நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா. ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல் அப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத. நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, சம்பந்தே, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி,
அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்குக்கே ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்திமா சட்டிட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுறாரு. டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி. இல்ல, எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி, சம்பந்திக்கு சமைச்சு போட நாதி கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேளை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு 2 இட்லி போட. போதும். போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட? கையும் மனசும் மறத்து போனதுதான் மிச்சம். அப்படிலாம் சொல்லாத லட்சுமி. சம்பந்தி கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 இட்லி போட. 2 மெதுவா, தும்பப்பு மேல விழுந்துற போகுது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி தக்காளி பார்த்து. என்ன அன்பு? என்னதே? தும்பப்பூன்னு. என்னம்மா சௌக்கியமா? ஒன்னத்தம்மா சௌக்கியமான்னு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமான்னு கேட்டேம்மா. நேர்ல பார்த்தா விசாரிக்கிறீங்க. நீங்க போட்ட லெட்டர்ல என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிப்பேன்னு சொன்னாங்க. என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் நான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது. நீ சின்ன சின்ன விஷயத்தை கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல ஒன்ன நான் சௌக்கியமான்னு விசாரிக்காதது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா. சௌக்கியமா? சௌக்கியம் மாமா. மாமா? போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்ன, இப்ப மாமாங்கிற. நெருங்கித்தான் வரேன் போல இருக்கு. நான் உன்னை விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமான்னு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா. சௌக்கியமா? நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்? அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். துர்கா, 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 படிச்ச பொண்ணு இல்ல நீ. ஒரு ஸ்கூல் டீச்சர் வர, ஒரு டாக்டர் முன்னாடி நாகரிகம் இல்லாம இப்படியா நடந்துக்கிறது? நீங்க செஞ்சது மட்டும் சரியா? சத்தப்படாத. நான் செஞ்சது என்ன தப்பு? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன கண்டிஷன் போட்ட சொல்லுங்க. இப்படி ஊம மாதிரி பேசாம நடந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு அப்பா கிடையாது. அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு, எங்க அம்மா, வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க. இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துல தான் வயிறு வளர்க்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி. சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி. தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரை நான் வேலையை விட மாட்டேன். சரி. அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா
இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ. அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா அவங்க முன்னாடி வயிற்று தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி. அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக்அப் பண்ணீங்க? உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா? ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா? என்ன யாரும் 9 நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணேன். குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போமா. சரசு, நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண இடம் இதுதான். நான் பீர் சாப்பிட்டது இங்கதான். ஏங்க, இது காஷ்மீரா இல்ல கன்னியாகுமரியா? பெரிய சரித்திர புகழ் பெற்ற இடம், கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்கதான் எல்லாரும் 2 மணி நேரம் ஜாலியா சீட் விளையாடிட்டு இருந்தோம். அதுல ஒரு ஃப்ரெண்டு, டேய் ஜாலியா எல்லாரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். டேய், எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தாடா, மான மரியாதையோட வாழ்றோடான்னு கேட்டாங்களா? பிடிவாதமா என் கையில பீர் பாட்டில் வச்சுட்டாங்க படுபாவி பசங்க. இங்கதான் என் முதல் அரங்கேற்றம். நான் வாந்தி எடுத்த இடத்தை காட்டுறவா. இங்கதான் இதே இடத்துலதான் அசிங்கப்படுத்திட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் சார். என்னங்க, அன்னைக்கு இதே ஆளுதானே கும்பகோணம் கோயில்ல அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிச்சாரு? இன்னைக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதையே கேக்குறாரு. மாஸ்டர், போலீஸ் வேலைக்கு சார்னு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன். என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சின்னமா. கிளாஸ்ல இருந்து நின்ன எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? எதுவுமே பிடிக்கல. எதுவுமே பிடிக்காம போக இப்ப என்ன பண்ணிட்டாங்களா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? நீ வயசுக்கு வந்து பையன் தானே? நானும் வயசுக்கு வந்து பொண்ணு தானே? தெரியாது. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. நமக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல. வயசுக்கு வந்த பையனும் வயசுக்கு வந்த பொண்ணும் வேலை விட்டு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. அதானே நானே இப்ப செய்யறேன். இதுல என்னையா? நான் உன்னை லவ் பண்ணலையே. ஏன் பண்ணல? காரணத்தை சொல்லு. என்ன பிடிக்கலையா? பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன் பிடிக்கல? உன் மனசுக்குள்ள என்ன பெரிய மன்மதன் நினைப்போ? இந்த மூஞ்சிக்கு நான் போதியா? எனக்கு இந்த லவ் இவ்வளவு பிடிக்காது. பிடிக்கலனா விட்டுருவேனா? என்ன பண்ணுவ? பாராடுவேன். முடியலன்னா வாதாடுவேன். வாதாடுவியா? யார்கிட்ட? எங்க அப்பா கிட்ட. அப்பா என்ன காதலிச்சு கைவிட்டு ஓட பாக்குறாரு அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பொய்யன்னுவேன். ஊர் உலகத்துல பொம்பளை சொல்றதா ஏன் நம்புவாங்க? நானே என் கை விரல வாயில விட்டுட்டு இப்படியே வாந்தி எடுப்பேன். அப்ப ஊர் ஜனம் எல்லாம் கூடுமா? அடியே பாவி, யாரடியே உன்னை மோசம் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்களா? வசந்தன் தான் என்ன கெடுத்துட்டாரு அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்லுவேன். அப்புறம் மாங்காய் கடிப்பேன், சம்பளம் தின்னுவேன். அம்மா அப்பா
இப்படி எல்லாம் பண்ணுவியா? அதுக்கும் நான் மசியலனா? ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கும் பிறந்ததுன்னு சொல்லுவேன். பாவி பாவிதாயா? நான் பொல்லாத பாவியா? பேசாம என்ன லவ் பண்ணி தொலைச்சிட. பாரு, தாலி கூட ரெடியா வச்சிருக்கியா? அடிக்கடி வந்துட்டு போங்க மாமோய். டேய், கும்பகோணத்துக்கு நான் என்ன மொத்தமாவா போறேன்? சொந்த வீடுறாது. பொண்ணு இல்லாம மாயவரத்துல அந்த வீட்டுல போர் அடிக்குது. அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலான்னு போறேன். கும்பகோணத்துக்கு போய் சம்மந்தி வீட்டுல தங்கி நம்ம மாயவரம் பேரை கெடுத்துறாதீங்க மாமோய். அடி போட்டேன். சம்பந்திக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கேன்டா, வீடு பார்க்க சொல்லி. அவர் வீடு பார்த்திருக்காரு. நேரா அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன். இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடு. ஏண்டா டேய், நான் ஊர்ல இல்லாத சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா? சாச்சா, அதெல்லாம் செய்ய மாட்டாரு. அதானே பார்த்தேன். வீட்டை வித்துருவாரு. குழந்தை ஏது இது? யார் வச்சிருப்பாங்க? அம்மா, ஐயா, சார், ஹலோ, யாரு குழந்தைய வச்சது? யார் தானே? யாரு டாமா, யாரு டியா? குழந்தை எப்படி வந்தது? கதத்துனா தண்ணி எத்தனா குழந்த அதுதோ எதுனா எதுங்க என்னாச்சு? கதை தந்தனா தந்ததா கொதந்து உலகாதிரி என்னாச்சு? கதை தந்தனா தந்ததா கொதந்து. அம்மா என்னாச்சு? கதை தந்தனா தந்ததா கொதந்துதா. அம்மா என்னமாச்சு? கதை தந்தனா தந்ததா கொதந்துதா. அம்மா என்னமாச்சு? கதை தந்தனா தந்ததா கொதந்துதா. எங்கயாவது பயந்துட்டியாடி? அம்மாவுக்கு என்னாச்சு? பாத்தீங்களா, இதான் கொதந்த. கும்பேஸ்வரர் துணை. இந்த குழந்தை உங்கள் வீட்டைச் சேர்ந்த ஒருவருக்கு பிறந்த குழந்தை. சுமாரடி. ஆதலால் உங்களிடமே ஒப்படைத்து விட்டேன். இதை இனிமேல் எடுத்து வளர்ப்பதோ அல்லது தூக்கி எறிவதோ உங்களுடைய பொறுப்பு. தவறு செய்தவர் மனம் திருந்தி உண்மையை ஒப்புக்கொள்ளும் போது நான் சத்தியமாக உங்கள் முன்னால் வந்து நிற்பேன். சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? வாங்க. அடடடடட, ஏது இது குழந்தை? மூக்கு மொழியும் பார்த்தா உங்கள மாதிரியே இருக்கு. என்னது? சும்மாரு சம்பந்தி. காலையில பார்த்தா இந்த குழந்தை இங்க இருந்தது, கூடவே இந்த லெட்டர் இருந்தது. யாரு குழந்தை, என்ன லெட்டர், ஒண்ணுமே தெரியலையே. நம்ம வீட்டு விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம். உள்ள போய் பேசலாம். இத பாருங்க, நான் ஆஃப்டர் ஆல் பெண்ணை கொடுத்த சம்பந்தி. எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட்டுக்குள்ளதான் நான் இருக்கணும். அதை தாண்டி வெளியில வர முடியாது, வரவும் கூடாது. நாளைக்கு இந்த வீட்டுல நீங்க யாராவது நீ யாரா என் வீட்டு விஷயத்துல தலையிட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் கவரிமான் ஜாதி.
தூக்குல தான் தொங்கி ஆகணும். இப்படி எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்ல முடியல. என்ன பொண்ணை கொடுத்திருக்கிறேனே, இந்த வீட்டு மான அவமானங்கள் எனக்கும் பங்கு இருக்க. இந்த வீட்டுல யாரோ எங்கேயோ தப்பு பண்ணிருக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தரேன். தப்பு பண்ணவங்க தயவு செய்து உண்மையை ஒத்துக்குங்க. ஒரு குழந்தைய வாடகைக்கு பிடிப்பேன், அதை கொண்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுவேன். அது உனக்கும் எனக்கு தான் பிறந்ததுன்னு சொல்லுவேன். என்ன யார்கிட்ட இருந்தும் பதிலையே காணும். எனக்கு உடம்பு முழுக்க காது, எல்லா விஷயங்களும் என் காதுக்கு வந்துரும். இப்போ வசந்தா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கம், அத நீயே சொல்லிருக்கிற. அவங்களுக்கு அக்கா தங்கச்சிகளும் எக்கச்சக்கம், அதையும் நீயே சொல்லிருக்கிற. மனசு அலபோயிர வயசு, அத நானே புரிஞ்சுக்கிட்டேன். உடற்பயிற்சி கழகம் அங்க எங்கன்னு போறேன். எங்கேயாவது உணர்ச்சி வசப்பட்டுட்டியா? நீயே சொல்லிடுப்பா. ஐயோ, நான் பெண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உன்னை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். உங்க வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்க மறைக்காம என் பொண்ணு கிட்ட ஐ எம் சாரி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லுவீங்கன்னு. உங்க பொண்டாட்டி ஐ எம் சாரி என் பொண்ணு சொன்ன. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் மறைக்காம சொன்னது எதுக்காக? ஒரு பெரிய விஷயத்தை சொல்லாம மறைக்கவா? மாமா, ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். மிஸ்டர் சத்யமூர்த்தி, கோவில்ல கற்பக விருட்ச மரத்துல தொட்டில் கட்டினதுல இருந்து வெட்டிங் டே அன்னைக்கு அனாதாசிரமத்துல குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுக்கு குழந்தைங்க மேல ஆசை இருக்கிறத பட்டவர்தனமா சொல்லுதே சார். ஐயோ, நான் பொண்ணை கொடுத்த சம்பந்தி, எனக்கு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்குள்ளதான் நான் இருக்கணும். நான் உங்களை யோசிச்சு பார்க்க சொன்னேன், அவ்வளவுதான். சம்பந்தி, உங்க பையங்கள்லாம் யோசிக்கிறாங்க, ஆனா யாருமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. சம்பந்தியம்மா, இந்த விஷயத்துல துப்பு துளக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த வீட்டுக்கு பால்காரி வரலாம், தயிர்காரி வரலாம், வேலைக்காரி வரலாம், பூக்காரி வரலாம், காய்கறிக்காரி வரலாம். அவங்க கிட்ட யாருகிட்டயாவது இந்த வீட்டுல யாராவது அன்பா, அனுசரணையா, அக்கறையா, வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருந்தத நீங்க பாத்திருக்கீங்களா? சம்பந்தியம்மா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது? சம்பந்தி, அப்போ நீங்க யாரும் தப்பு பண்ணலங்கிறீங்க. அப்படின்னா இந்த குழந்தைய கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்பட சொல்லாமா? ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல மத்த பொருள்கள் எதையாவது கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுப்பாங்க, ஆனா குழந்தைய கொண்டு போய் ஒப்படைச்சா வச்சுக்க மாட்டாங்க. இந்த குழந்தை யாருது அப்படின்னு அவங்க பாணிலேயே விசாரிப்பாங்க. அது எப்படின்னா உங்க எல்லாரையும் மொத்தமா வேன்ல கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல லாக்கப்ல போட்டு ஒரு லட்டிய இன்ஸ்பெக்டர் கையில எடுத்துட்டு உங்க எல்லாரையும் முட்டிக்கு முட்டி தட்டி. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சம்பந்தி. கொஞ்சம் டேய், யாராவது எப்போது ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டீங்களா? நல்லா யோசிங்கடா. நீங்களும் நல்லா யோசிங்க. சரி, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் வேணாங்கிறீங்க. இந்த குழந்தைய கொண்டு போய் ஏதாவது அனாதாசிரமத்துல சேர்த்து விட்டுமா, இல்ல குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சுட்டுமா? ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த குழந்தையோட அம்மா லெட்டர்ல என்ன எழுதியிருக்கா? தப்பு பண்ணினவங்க உண்மையை ஒத்துக்கிற பொழுது நான் உங்கள் முன்னால் வந்து நிற்பேன், இல்லையா? அப்படின்னா இவனோட அம்மா இந்த வீட்டை சுத்தி தான் எங்கேயோ வளைய வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நாம இவனை கொண்டு போய் அனாதாசிரமத்திலயோ இல்ல குப்பை தொட்டிலேயோ போட்டா அந்த தாயோட மனசு கொதிப்படைஞ்சு நாளைக்கு கும்பகோணம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஊரை கூட்டி நம்ம மானத்தை வாங்கி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டா இந்த குடும்ப மானம் என்ன ஆறுது? வேணாம் சார், நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்க அவமானம் 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். ஓ, வாஸ்தவம் தான். ஒரு நல்ல ஐடியா. தப்பு நடந்ததுக்கு இப்ப நம்ம கைவசம் இருக்கிற ஒரே தடயம் இந்த குழந்தை தானே. அதனால யாருக்கும் தெரியாம இந்த குழந்தைய ஊர்கோடிக்கு கடத்திக்கிட்டு போய் கழுத்து நெரிச்சு கொண்டுருவோமா? என்ன யாரும் கிராதகன் நினைக்க கூடாது. நான் ஊர் உலகத்துல நடக்கிறதான் சொல்றேன். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஒப்படைக்க கூடாது, அநாத ஆசிரமத்திலையும் சேர்க்க கூடாது, குப்பை தொட்டிலையும் போடக்கூடாது, கழுத்து நெரிச்சும் கொல்லக்கூடாது. நீங்களும் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. அப்போ வேற என்னதான் சார் வழி?
என்னடா அத கண்ணா நீயும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா வந்தமென்று சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தமென்று வெக்கப்பட்டு கம்பி என்ன வச்சு விட்ட தம்பி ஒப்பம் வேறு என்னடா அத கண்ணா நீயும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா வந்தமென்று சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தமென்று வெக்கப்பட்டு கம்பி என்ன வச்சு விட்ட ஒப்பம் வேறு என்னடா அத கண்ணா நீயும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா பொண்டாட்டி வயசாகி கழடாகி போனதுல வந்தாயோ சின்ன வீட்டு வாரிசா நின்றாயோ தப்புக்கு ஒரு சாட்சியா தன் வீட்டு சாப்பாட்ட ருசியோட முழுங்கி புட்டு ஹோட்டலுக்கும் போனதிங்கே யாரடா அடே தங்கமே என்கிட்ட நீ கூறடா புறனா கூட்டிடுவேன் மரத்தை வாங்கிடுவேன் சொக்காய கிழிச்சுக்கிட்டு ரோடெல்லாம் அலைய வைப்பேன் பப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா வந்த முன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தம் இங்கு வைக்கப்பட்டு கம்பி என்ன வச்சு விட்ட பப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா கல்யாண வைபோக முறையாக நடக்கும் முன்னே ஏஞ்சி புட்டு வந்தது யார் சொல்லடா அத அதோட ரகசியமா கூறடா நடமாடு தடிமாடு வெறியோட கொழுப்பெடுத்து கொம்பால கிழிச்ச பசு எங்கடா இந்த கண்ணுக்குட்டி பிறந்த கதை சொல்லடா முச்சந்தில நிக்க வச்சு முட்டிய நான் பேத்துடுவேன் கையக்கால கட்டி போட்டு தங்குவார கழட்டிடுவேன் ஒப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா அந்த முன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து விட்ட சொந்தம் இங்கு வைக்கப்பட்டு கம்பி என்ன வச்சு புட்ட ஐயா ஒப்பம் பேரு என்னடா அத கண்ணாரியும் சொல்லடா சுத்தி சுத்தி பாரடா உன் பிஞ்சு வரல காட்டடா என்னம்மா இதெல்லாம் என்னம்மா நடக்குது இந்த வீட்டுல நிம்மதியே போச்சு இத பாருமா இன்னில இருந்து எண்ணி 15வது நாள் உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கூட்டத்துல கொண்டு வந்து நிறுத்துறேன் தயவு செஞ்சு அது வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா பிளீஸ் வாடே என்னங்க என்ன செய்ய போறீங்க சரஸ்வதி அப்பா பொறுப்பானவர் தப்பு பண்ணிருக்கிறதுக்கு வழி இல்ல
தம்பி சின்ன பையன், நிச்சயமா தப்பு பண்ணிருக்க மாட்டான். நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தப்பு பண்ணுனது எங்க அண்ணனத்தான் இருக்க முடியும். அவர் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். எந்தெந்த வெளியூருக்கு போறாருன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது போவேன், யாரையாவது பார்ப்பேன், உண்மையை கண்டுபிடிப்பேன். அது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். நாளைக்கு காலைல முதல் பஸ் பிடிச்சு வெளியூர் போற, என் துணிமணி எல்லாம் எடுத்துவே. போ. பணம் எங்க வச்சிருக்க? என் பொட்டிக்குள்ள வச்சிருக்கேங்க. சரஸ்வதி, அமீர் மஹல் போட்டோ ஓம் பொட்டிக்குள்ள எப்படி வந்தது? சத்தியமா சொல்றேங்க, அந்த போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுங்க. போற இடத்துல எல்லாம் ஒருத்த பின்னாடியே வந்து அட்ரஸ் விசாரிக்கிறான். அப்ப எல்லாம் தெரியாத பல்ல நடிச்சா பரவாயில்ல. இப்ப அவன் போட்டோவே உன் பொட்டில இருக்கு. இப்ப கூட தெரியாத பல்ல நடிச்சா என்னடி அர்த்தம்? அது இல்லைங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் மத்தவங்களுக்கு தான் நானும் நீயும் புருஷன் பொண்டாட்டி. ஓகே? எனக்கு
உங்க அப்பா 1008 பஸ் கேட்க வச்சு என் உடம்புல நட்டு ஸ்கூல்ல கழிட்டான். நீ என்னடா பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என் உடம்புல பெண்ட் எடுக்கிறியா? இந்த பாரு, நீ 1008 பாட்டு பாடினாலும் சரி, 1000 டான்ஸ் ஆனாலும் சரி, உனக்கு எனக்கு ஒத்து வராது. குட் பை. இல்லையா, ஒரு பொண்ணு எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வர முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வந்திருக்கேன். எப்போ உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கும் எனக்கு ஒத்து வராதுன்னு சொல்லிட்டியோ, இப்ப சொல்றியா? இனிமே உன்னை பத்தி நான் நினைக்க மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், உன்கிட்ட வாப்ப பண்ண மாட்டேன். இதுதான் நம்ம கடைசி சந்திப்பு. அடியே, நேரா திருநள்ளாறு போறேன், சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ண போறேன். என்னை பிடிச்ச சனியை விட்டதுன்னு போயா, போ, எங்க வேணாலும் போ. அம்மா, இது குழந்தைக்கு ஃபீடிங் பாட்டில், இது பால் பவுடர், மற்றபடி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். இனிமே குழந்தைக்கு எது தேவையோ அதை நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம், வாங்கி தர்றேன். குழந்தை உடம்பெல்லாம் கொசுக்கடினால தடிப்பு தடிப்பா இருக்கு. இனிமே யாரா இருந்தாலும் குழந்தை அந்த தொட்டில போட்டு இந்த கொசு வரையால மூட சொல்லுங்க. உங்களுக்கு அந்த குழந்தைக்கு என்ன உறவு? நீங்க எதுக்காக இவ்வளவு செலவழிச்சு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? வெட்டிங் டே அன்னைக்கு ஊர் பேர் தெரியாத அநாத குழந்தைங்களுக்கு ஸ்வீட் வாங்கி கொடுத்தவனா, நம்ம வீட்டுல இருக்கிற சொந்தக்கார குழந்தைக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுல என்ன தப்பு? சொந்தக்கார குழந்தைங்கிறீங்களே, என்ன சொந்தம்? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சுக்கலாமே. என் தம்பிகளுக்கு பிறந்திருந்தா நான் பெரியப்பா, என் தங்கச்சிக்கு பிறந்திருந்தா நான் தாய் மாமன், எங்க அப்பாவுக்கு பிறந்திருந்தா நான் அண்ணன், உனக்கும் வேற யாருக்குமோ பிறந்திருந்தா கூட நான் தான் அப்பா. சம்பந்திமா, குழந்தை அழுவுது. சம்பந்திமா, குழந்தை அழுவுது. மிஸ்டர் சத்தியமூர்த்தி சார், குழந்தை அழுவுது சார். வசந்தா, குழந்தை அழுவுதுப்பா. சரஸ்வதி, குழந்தை அழுவுதுமா. மாப்பிள, குழந்தை அழுவுது. அம்மா உமா, குழந்தை அழுவுதுமா. சம்பந்தி, குழந்தை அழுவுது. இந்த வீட்டுல யாருக்குமே நெஞ்சில ஈரம் இல்லையா?
சம்மந்தி அம்மா, இந்த வீட்டுல எல்லாருமே மிருகமா மாறிட்டாங்க நான் நினைச்சேன். நல்ல வேளை நீங்க இன்னும் மாறல. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தப்பும் பண்ணாத இந்த குழந்தைய கையில எடுத்து ஆகாரத்தை கொடுத்து அதோட அழுகையை நிறுத்தணும்னு உங்களுக்காவது தோணுச்சே, அதுக்கு சொன்ன. நான் 4 குழந்தைகளை பெற்ற தாய் சம்பந்தி. என்னதான் மனசுல கவலை இருந்தாலும் தாய்ப்பாசம் செத்தா போயிடும். ஐயே, இதுக்கு பேர் தான் தாய்ப்பாசமா? இந்த கணவனுக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த சின்ன விஷயம் தெரியாம போயிடுச்சு. சம்பந்தி, சம்பந்தியமா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த தாய்ப்பாசங்கிறது சாதாரணமா சின்ன குழந்தைங்க மேலதான் வருமா? அதுவே அந்த குழந்தைக்கு வயசாயிடுச்சுன்னா வராதா? சம்பந்தி, சம்பந்தியம்மா கோவிச்சுக்க கூடாது. ஒரு 8 மாச குழந்தை பசியால துடிச்ச உடனே மடமடன்னு ஓடி வந்த தாய்ப்பாசம், கடகடன்னு பொங்கி வந்த தாய்ப்பாசம், திபு திபுன்னு அடிச்சுக்கிட்டு வந்த தாய்ப்பாசம், இதே வீட்டுல ஒரு தனி அறையில ஒரு 24 வயசு குழந்தை தனிமை பசி, ஏக்கப்பசி, துக்கப்பசி, விரக்தி பசி, இளமை பசி, வேதனை பசி, கலக்க பசி, இத்தனை பசியோட துடிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அந்த தாய்ப்பாசம் ஏமா கண்டுக்கவே இல்ல, கம்முன்னு இருக்கு? ஐயோ, இந்த வயசுல இந்த கணவனுக்கு வரக்கூடிய ஒரே பசி வயத்து பசி வந்துடுச்சு. ஹோட்டல் மூடுற சமயம் நான் கிளம்புறேன். தாயே பாசம் காட்டாத இந்த உலகத்துல ஹோட்டல் காரனா பாசத்தை கட்ட போறான். சம்பந்தி என்ன சொல்றாருன்னே எனக்கு புரியலையே. என் பொண்ண நான் படிக்க வைக்கலையா? அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கலையா? கல்யாணம் பண்ணி வைக்கலையா? சீர்சனத்தை வாங்கி அடுக்கி வைக்கலையா? அவ வாழ்க்கை நீ நிர்மூலமாக்கிட்ட. இனிமே என்னால என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே, எனக்கு தெரியலையே. இந்த குழந்தைதான் இனிமே என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஆதாரங்கிறியா? அதனாலதான் இதை இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கியா? சரி, இதை என் பொண்ணுகிட்டே ஒப்படைச்சிடுறேன். என்ன, நான் இன்னைக்கே ஊருக்கு பரப்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஜான்சி கல்யாணத்துக்கு வலிய வந்து சம்மதிச்சிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிளையா பாரு. தை மாசம் அவ கழுத்துல தாலி ஏறணும். நீயாவது ஒரு பையனை பெத்து வச்சிருந்தா நான் ஏன் அவஸ்தைப்படணும்? இல்ல அவளாவது யாரையாவது ஒருத்தரை காதலிச்சிருக்கணும். அதுவும் இல்ல. அட இவ்வளவு தடி பசங்க இங்க வராங்களே, இவங்கள யாராவது ஒருத்தன் அவளை இழுத்துக்கிட்டு போயிருக்க கூடாதா? அதுவும் இல்ல. காலம் கெட்டு போச்சு.
வயசு பசங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டு வராங்க. இத பாரு, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன். கல்யாணத்தன்னைக்கு வந்து சேரு. அம்மா ஜான்சி, சீக்கிரம் அம்மா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா. இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்துல அவளை எனக்கு பிடிக்கல. அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா. அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உட்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வரதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடா கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ்வ பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்துக்குட்டிடா கண்ணா, எல்போர்டு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்சவன்டா நானு. 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு. ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே. உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே. அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார். ஆனா வரமாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்டப்பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டியா? இல்ல சார். அவ கன்னத்துல, காதுல, மூக்குல, நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கிறியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவைச்சு போட்டுருக்காள? இல்ல. சமைச்சு போட்டுருக்காள? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுருக்காள? இல்ல. நீங்க 2 பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சுட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லயும் ஆத்து மேட்லயும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்டப்பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய்.
அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இந்த இடம்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையாம்மா. சம்மந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசுறாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறானா வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடைச்சிருவேன். ஏய் அண்ணே, ஏன் நடந்து வரீங்க? வண்டி என்னாச்சு? வண்டி ஓட்டுற மனநிலையில நான் இப்ப இல்ல. ஏனே, உடம்புதான் சரியில்லையா? யார் செஞ்ச தப்போ தெரியல, இந்த வீட்டுல குழந்தை ரூபத்துல விதி விளையாடுது. இத்தனை நாளா நாம கட்டி காத்த மான மரியாதை எல்லாமே காத்துல போயிருச்சுடா வசந்தா. என்னன்னு சொல்றீங்க? என்ன பத்தி யாராவது தரக்குறவா பேசினா கூட என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி பேசுறாங்கம்மா. முதல்ல பின்னாடி பேசினாங்க, அப்புறம் பூடகமா பேசுறாங்க, இப்ப நேரவே பேசுறாங்க. அது ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? எல்லாருமே இப்படி கையை கழுவிட்டா எப்படி ஆனந்தா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அதை யாராவது கண்டிப்பா தலையில சுமந்தாகணும். இப்போ என்னென்ன செய்ய போறீங்க? என்னோட கஷ்டம் நஷ்டம், சுகம் துக்கம், இன்பம் துன்பம், ஆஸ்தி அந்தஸ்து, பேரு புகழ், மானம் அவமானம் அத்தனையும் தலையில தூக்கி சுமக்க போற வாரிசா, என்னோட மூத்த மகனா, அந்த குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துக்க போறேன். அந்த குழந்தை பிற்காலத்துல என்ன உட்கார வச்சு சோறு போட போதும், இல்ல படுக்க வச்சு அரிசி போட போதும், அவன் என்ன தட்டி கொடுத்தாலும் சரி, வெட்டி விட்டாலும் சரி, இல்ல எனக்காக சட்டி எடுத்தாலும் சரி, அந்த குழந்தைய தத்து எடுத்துக்கிறது மூலமா அதுக்கு ஒரு நிரந்தரமான விலாசத்தை கொடுக்கறதா நான் முடிவு பண்ணிட்டேன். மத்தவங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? எங்க அம்மாவுக்கு இடுப்பு வலின்னா என்னன்னு தெரிஞ்சதே முதல்ல என்னாலதான். அதுக்கு முதல் ஒத்தட நான் தான் கொடுக்கணும். போய் நீங்க எதையோ மறைக்கிறீங்க. எதை நான் மறைக்கிறேன் நீ நினைக்கிறியோ அதை நீ மறைக்காம என்கிட்ட சொல்லு. அந்த குழந்தை உங்களுக்கு பிறந்ததுதான். யார் மூலமா பிறந்தது? அந்த குழந்தை என் குழந்தைதான். அது யார் மூலமா பிறந்ததுங்கிறத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒன்னாலானதை பார்த்துக்கடி. இந்த வீட்டோட மான மரியாதையை காப்பாத்த யாருடைய களங்கத்தையோ தலைமையில சுமக்கிறாரு எங்க அண்ணன். அவருடைய தம்பினா அதே ரத்தம் தான் என் உடம்புலயும் ஓடுது. ஒரு களங்க இருக்கிற நீ இந்த வீட்டுல தங்குறதை என்னால அனுமதிக்க முடியாது. நான் சொல்றது கேளுங்க. அந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனோட போட்டோ என் பொட்டிக்குள்ள எப்படி வந்ததுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. அவன் யாருன்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ என்னோட தங்குறத நான் அனுமதிக்க மாட்டேன். Get out! சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா, என்னையும் அன்னையாய் மாற்றி ஆரிரோ பாட வைத்தாயோ. பேச்சும் நீயே, என் மூச்சும் நீயே, சொர்ணமே சொர்க்கமே வா வா, சொந்தமே பந்தமே வா வா.
ஏமா அழற? உமா, இத்தனை நாள் நான் அதெல்லாம் விட நீ சந்தோஷமா இருக்கணும். நீ அழக்கூடாது. நான் அழறேனா? நான் சந்தோஷமா இல்ல. இது மாதிரி ஏய், நீ ஏண்டி அழற? சாப்பாட போடு. குழந்தை கூட சாப்பிட்டு எத்தனை நாளாச்சு? வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. அதிசயமா வந்திருக்கிறீங்க. வாசனை வித்தியாசமா இருக்கே, வெளிநாட்டு சரக்கா? மாமா, உங்க பொண்ணை பார்க்க எனக்கு பிடிக்கல. சரி, பார்க்காதீங்க. ஆனா பார்க்காம இருக்கவும் என்னால முடியல. சரி, பார்த்துட்டு போங்க. பார்க்க மாட்டேன் மாமா, பார்க்க மாட்டேன். இப்படி அடம் பிடிச்சா எப்படி மாப்பிள்ள? இத்தனை வயசுக்கு மேல நானும் குடிக்க கத்துக்கிட்டு 4 ரவுண்ட் ஏத்திக்கிட்டு விதண்டாவாதம் பண்ணா நல்லா இருக்குமா? இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. இது எனக்கு என் பொண்டாட்டிக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இதுல 3வது மனுஷன் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. சந்தோஷம் மாப்பிள்ள. என்ன 3வது மனுஷன் சொன்னதுக்கு இல்ல, இன்னும் அவளை பொண்டாட்டின்னு சொல்றீங்களே அதுக்கு தான். என் பொண்ணு ஒரு நாள் ராத்திரி பொட்டியோட வந்தா. அவளே சொன்னா, ஒண்ணும் இல்லப்பா, உங்களோட சந்தோஷமா 4 நாள் தங்கிட்டு போகலாம்னு வந்தேன்னு. என் பொண்ணு என் காதுல பூ சுத்துறான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்பாவோட சந்தோஷமா தங்க வருவா, நடுராத்திரியிலயா வருவா? நான் ஒண்ணும் பேசுறேன், எதையும் கண்டுக்கல. ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல ஏற்பட்ட பிரச்சனை இல்லையா? நான் 3வது மனுஷன் இல்லையா? நான் பேசாம இருந்துட்டேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? வெளியில போறேன். திரும்பி வரத்துக்கு நிறைய நேரம் ஆகும். நீங்க 2 பேரும் கட்டிக்கலாம், குலவிக்கலாம், பேசிக்கலாம், பேசாமல் இருக்கலாம், அடிக்கலாம், உதைக்கலாம், அது உங்க இஷ்டம். நான் தலையிட மாட்டேன். ஏன்னா இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நான் 3வது மனுஷன். மாப்பிள்ள, நான் கும்பகோணத்துக்கு புதுசு, வழி தெரியாது. இந்த அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் மாப்பிள்ள, வழி தெரியாதா? மாமா, நான் உங்க கூட கொஞ்சம் பேசணும். ஐயோ, உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கு நடுவுல 1000 பிரச்சனை இருக்கும். நடுவுல தலையிடத்துக்கு நான் யாரு? நான் 3வது மனுஷன் இல்லையா? வரட்டுமா? நில்லுங்க, நான் பேசியே ஆகணும். மாப்பிள்ள, எதை பத்தி பேசணும்? உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கிற அந்த குழந்தைய பத்தியா, இல்ல உங்க 2 பேருக்கு மட்டும் பிரச்சனையா இருக்கிற அமீர் மஹாலை பத்தியா? இது 2ல ஒண்ணுக்கு தான் என்னால பதில் சொல்ல முடியும். அமீர் மஹாலை பத்தி தான். அதானே பார்த்தேன். குடும்ப கௌரவத்தையே காத்துல பறக்க விடுற அந்த குழந்தை யாருக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, ஆனா உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கணும்ல. வாட் அ கிரேட் மேன். மாப்பிள்ள, ஒரு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டக்காரன அங்கங்க அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிக்க சொன்னதும் நான் தான். அவனுடைய போட்டோவை என் பொண்ணுக்கு தெரியாம அவ பொட்டிக்குள்ள வச்சதும் நான் தான். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல பிரிவுன்னு ஒண்ணு ஏற்பட்டா அதனுடைய கொடுமை என்ன அப்படின்னு புருஷனுக்கு புரிய வைக்க வேண்டாம்? அதுக்குதான். பிரிவை பத்தி நான் உணர வேண்டிய அவசியம்? அப்பா தானே புருஷன் இல்லாம உங்க அக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். அதுக்குதான் மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, நீங்க தான் 3 சபால மெம்பர் ஆச்சே. உங்க பொண்டாட்டி உங்களை விட்டு பிரிஞ்ச உடனே ஒரு மனசு ஆறுதலுக்காக நீங்க நாடகத்துக்கு போயிருக்கலாம், டான்ஸுக்கு போயிருக்கலாம், பாட்டு கச்சேரிக்கு போயிருக்கலாம். ஏன் மாப்பிள்ள பிராண்டி கடைக்கு போனீங்க? ஏன் மாப்பிள்ள, இப்போ உங்க அக்காவும் ஒரே ஒரு நாளைக்கு மனசு ஆறுதலுக்காக பிராண்டி சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஓகேயா? ஒரு மனசு ஆறுதலுக்காக பக்கத்து வீட்டுக்காரனை கட்டிப்பிடிக்க வேண்டாம், சும்மா கண்ணடிக்கிறா, பரவாயில்லையா? உங்க உடம்புல ஓடுறது ரத்தம், உங்க அக்கா உடம்புல ஓடுறது தண்ணி இல்லையா? உங்க உடம்புல இருக்கிறது நாடி நரம்பு,
உங்க அக்கா உடம்புல இருக்கிறது இரும்பு இல்லையா? உங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள்லாம் இருக்கு. உங்க அக்கா ஜடமா தான் இருக்கணும் இல்லையா? மன்னிக்கணும் மாப்பிள, உங்களை பத்தியும் உங்க பொண்டாட்டிய பத்தியும் மட்டும் கவலைப்படுறவங்க கிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தது என் தப்பு தான். அக்கா, கல்யாணம் ஆனதுல இருந்து இது வரைக்கும் நான் உனக்கு நமஸ்காரம் பண்ணதே இல்லை. அது உனக்கு பிடிக்காதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ பிடிச்சுதான் ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அக்கா, நமஸ்காரம் பண்ணினேனே, எனக்கு பரிசு ஒண்ணும் கிடையாதா? குடுக்கறதுக்கு என்கிட்ட என்னப்பா இருக்க? இருக்கிறத கேட்டா கண்டிப்பா குடுக்கறேன். அக்கா, உன் முகத்தை கண்ணாடியில பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்காக ஒரே ஒரு தடவை இந்த கண்ணாடியில உன் முகத்தை நீ பாத்துக்கக்கா. நீ எப்படி தேஞ்சு போயிருக்கன்னு உனக்கே புரியும். வாங்க மிஸ்டர் சத்தியமூர்த்தி, வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? நாளைக்கு நல்ல நாள், எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். காலையில 8 மணிக்கு ஊரை கூட்டி அந்த குழந்தைய நான் தத்தெடுத்துக்க போறேன். நீங்கள் அவசியம் வரணும். இது விஷயமா உங்களுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் ஏதோ கருத்து பேதம்னு கேள்விப்பட்டேன். ஏன் சார் மூடி மறைக்கணும்? இப்ப அவ என் கூட இல்ல. நானும் கொஞ்ச நாள் யோசிச்சேன், வேணான்னு தான் நினைச்சேன். அப்புறம் என்ன வந்தால் வரட்டும்னு அந்த குழந்தையை தத்தெடுத்துக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த குழந்தைக்கு ஒரு விலாசத்தை கொடுக்கறத பத்தி எனக்கு சந்தோஷம் தான். ஆனா உங்க பொண்டாட்டியோட விலாசத்தை தொலைச்சிட போறீங்களா சார்? வேற வழி. என் குடும்பத்துல எல்லாரு மேலயும் எச்சில் துப்பாதீங்க, என் மேல மட்டும் துப்புங்கன்னு இந்த ஊர் உலகத்துக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு குடும்ப கௌரவம்னா அவ்வளவு முக்கியமா? குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிய தலைப்பில்ல சார் நான். அப்படின்னா ஏற்கனவே சுமந்துகிட்டு இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சிருங்களேன். இந்த பாரத்தை நீங்க ஈஸியா சுமக்கலாமே. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல தாராபாத்து கொடுங்க, அப்புறம் தத்தெடுத்துக்கலாங்கிறேன். யார சார் தாராபாத்து கொடுக்கணும்? தார தாரையா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற உங்க தங்கச்சிய. பொம்பளைக்கு 2ஆம் கல்யாணமா? அதுவும் எங்க குடும்பத்திலயா? சார், படிக்கிறதுக்கும் படம் பார்க்கறது தான் நல்லா இருக்கும். அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சின்ன வயசுல புருஷன் செத்துட்டா அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்கிறோம். அவளே செத்துட்டா அப்பவும் அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதாங்கிறோம். ஆக கூடி பொம்பளைங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போல இருக்கு. மறுபடியும் கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில இட்டுக்கிறதுக்கும், பூ அள்ளி தலையில சுத்திக்கிறதுக்கும், ஒரு மஞ்ச கயித்தை எடுத்து கழுத்தை சுத்தி கட்டிக்கிறதுக்கும் மட்டும் நான் சொல்லல மிஸ்டர் சத்தியமூர்த்தி. ஒவ்வொரு ஆணுக்கும் சரி, ஒவ்வொரு பொண்ணுக்கும் சரி, கண்டிப்பா ஒரு துணை அவசியம். சாதாரணமா உடல் கூறுகளை வச்சு ஆம்பளைங்களை பலமானவங்கன்னும் பொம்பளைங்களை பலகீனமானவங்கன்னு சொல்றோம். பலமான அந்த ஆம்பளைக்கு பலகீனமான ஒரு பொம்பளை தேவைப்படும் போது பலகீனமான அந்த பொம்பளைய ஒரு துணை கூட இல்லாம இன்னும் பலகீனமாக்குறது என்ன சார் நியாயம்? உங்க தங்கச்சிக்கு அண்ணனாக போறீங்களா இல்ல அந்த குழந்தைக்கு அப்பா ஆக போறீங்களா? முதல்ல தங்கச்சிக்கு அண்ணனாக போறேன். அப்ப குழந்தையோட அப்பாவை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது என் பொறுப்பு. வாங்க, சௌக்கியமா?
உங்க பொண்ணு கல்யாணத்துல பார்த்தது உங்களை. ஆமா. காபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம். மோரு? வேண்டாம். வேற ஏதாவது சூடா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீங்க சிரமப்படாதீங்க. 2 பேரும் அந்த குடும்பத்துல பொண்ணை கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன் அப்படி சொல்றீங்க? குத்துக்கல்லாட்டம் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு. இதுல யாரோட மாப்பிள்ள தப்பு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறது? அம்மா, நான் இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க காபி சாப்பிடுறீங்களான்னு கேட்டீங்க. நானும் வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு காபி சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நானும் வெக்கத்தை விட்டு காபி இருக்குமான்னு கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. அப்பவும் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு இல்ல. அதேதான் அந்த வீட்டுல நடந்தது. உங்க மாப்பிளைக்கு காபி சாப்பிடணும் போல இருந்திருக்கு, கேட்டிருக்கார், உங்க பொண்ணு குடுக்கல, பக்கத்து போர்ஷன்ல இருந்து காபி வாங்கி குடிச்சிட்டார். எதுக்கு அனாவசியமான பேச்சு? நான் தூதுவனாத்தான் வந்தேன், வந்த வேலையை முடிச்சுக்கிறேன். உங்க மாப்பிள்ளை 2ஆம் கல்யாணம் பண்றதா முடிவு எடுத்திருக்கிறாரு. உன் புருஷன் தாமா. சாதாரணமா ஊர் உலகத்துல 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா முதல் பொண்டாட்டிக்கு தங்கச்சிங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கறதா வழக்கம். உனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அந்த 2 தங்கச்சியில ஒன்னையோ இல்ல முடிஞ்சா 2ஐயுமோ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு வர சொன்னார். அதுக்கு தான் வந்தேன். நான் அவரை கோர்ட்ல சந்திக்கிறேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நடக்காதும்மா. அவன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. ஒரு மலடியோட குடும்பம் நடத்த சொல்ல எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல. யார் சொன்னாங்க நான் மலடின்னு? சாதாரணமா குழந்தை பிறக்காதவங்கள ஊர் உலகத்துல மலடின்னு தான் சொல்லுவாங்க. குழந்தை பெற முடியாதவதான் மலடி. நான் பெத்துக்காதவ. அதெல்லாம் கோர்ட்ல செல்லாது. நான் சர்டிபிகேட் காட்டுவேன். என்னன்னு? என்னால குழந்தை பெற முடியும்னு. அப்ப ஏன் பெத்துக்கலன்னு கேட்பானே? என் தங்கைகளை கரையேற்றுற வரைக்கும் நான் சம்பாதிக்கணும், அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு என்ன பொண்ணு பார்த்தப்பவே கண்டிஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவேன். ஏண்டி, உங்களுக்கு குழந்தை பிறக்கலையேன்னு ஒவ்வொரு நாளும் நான் கோயில் குளமெல்லாம் சுத்திட்டு இருக்கேன். என்னடி இதெல்லாம்? மாப்பிளைய பட்னி போட்டுத்தானா இத்தனை நாள் எங்க வைத்து கழுவின? இப்ப சொல்லுங்கம்மா, அவர் பக்கத்து வீட்டுல இருந்து காப்பி வாங்கி குடிச்சது தப்பா? தப்பே இல்லைங்க. வெரி குட். அம்மா, அவன் குடிக்கல, குடிச்சதா போய் சொன்னான், அவ்வளவுதான். அவன் தங்கம்மா, அதுக்கு நான் கேரண்டி. அம்மா துர்கா, தங்கச்சிங்களை எப்படியாவது கரையேத்தணும் அப்படின்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குறேம்மா. ஆனா அதை நீ தனியா செய்யணும்னு நினைக்கிற? உன் புருஷனோட சேர்ந்து செய்யலாமே. நீ சம்பள பணத்தை அப்படியே கொண்டு உன் புருஷன் கிட்ட கொடு. இத பாருங்க, நமக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க பிறந்தாச்சு, அதாவது என் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் அவன் என்ன செய்யறான் பாரு. அவன் ஒருவேளை உன் வேலையும் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு உன்னையும் வீட்டுல ராணி மாதிரி வச்சுக்குவான், உன் தங்கச்சிங்களையும் ராணி மாதிரி வச்சுக்குவான். என்னால ஆம்பளைங்களை நம்ப முடியாது. அவங்க சுயநலவாதிங்க. அம்மா, 100க்கு 10 ஆம்பளைங்க சுயநலவாதிங்க தான், நான் இல்லைங்கல. அவங்களால பொம்பளைங்களுக்கு கஷ்டம் தான், அதுவும் நான் இல்லைங்கல. ஆனா உன்ன மாதிரி 100க்கு 50 பொம்பளைங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? எல்லா ஆம்பளைங்களும் சுயநலவாதியாத்தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அதனால அவங்களுக்கு எதிராக தப்பா முடிவெடுக்கிறீங்க. அவங்களையும் குழப்புறீங்க, நீங்களும் குழம்புறீங்க. பொட்டி எடுத்துக்கிட்டு பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும், புகுந்த வீட்டுக்கும் பிறந்த வீட்டுக்கும் பேயா அலையறீங்க. இது பாருமா, இப்பவே நீ என் கூட வந்தாலும் சரி, இல்ல நாளைக்கு நல்ல நாள் காலையில எழுந்து குளிச்சு தெளிச்சு ஃப்ரெஷ்ஷா தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்பா வந்தாலும் சரி. ஆனா அவனுக்கு காப்பி கொடுக்கிற எண்ணத்தோட வரணும். புரிஞ்சிடுச்சா? அப்பாடா, இப்ப தாமா எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. அம்மா, நீங்க இப்ப எனக்கு காஃபி கொடுங்க. குடிக்கிறதுக்குமா? குடிக்கிறதுக்கு. ஆமா, அது நல்லதோ கெட்டதோ, வீட்டுல நடந்தாலும் சரி, நாட்டுல நடந்தாலும் சரி, புரட்சிகரமான காரியங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறது எப்பவுமே ஒரு பொம்பளையாத்தான் இருப்பா. அதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்க போற ஒரு புரட்சிக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு பொம்பளை தான். ஒன்னத்தாம சொல்றேன், அந்த குழந்தைய தங்கச்சீட்ட சேர்த்தது மூலமா ஒரு ரோஜா செடிக்கு நீதான் முதல்ல தொட்டி வாங்கின. குழந்தைய தூக்கிக்கிட்டு தங்கச்சிய வெளியில வாசல்ல போக வச்சது மூலமா தம்பி அந்த தொட்டியில ரோஜா செடிக்கு பதியம் போட்டான். இருட்டறையில
பழைய சாமானோட பழைய சாமானா இருந்த தங்கச்சிக்கு வெளி உலக வெளிச்சத்தை அவ ரூமுக்குள்ளேயே கொண்டு போனது மூலமா அப்பா நீங்க அந்த ரோஜா செடிக்கு சூரிய வெளிச்சத்தை காட்டினீங்க. பழைய நினைவுகளை தூக்கி எறிய புருஷன் போட்டோவை எடுத்துட்டு புது பாதை காட்டணுன்றதுக்காக கண்ணாடி வச்சது மூலமா என் இன்னொரு தம்பி அந்த ரோஜா செடிக்கு தண்ணி ஊத்துனா. உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியில இப்போ ரோஜா பூத்திருக்கு. அந்த ரோஜாவை பறிச்சு தங்கச்சி தலையில வைக்கிற சின்ன காரியத்தை கூட செய்யலைன்னா நான் இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கே தாய்க்கல. அதனாலதான் பரன் மேல ஏறி தூசு தட்டி மறுபடியும் அவ ஜாதகத்தை நான் கையில் எடுத்தேன். என்னமாமா சொல்றீங்க? சொல்றேன் சொல்லாம இருப்பேனா? அதுக்காகத்தானே மாயவரத்துல இருந்து கும்பகோணத்துக்கு வீடு மாத்திக்கிட்டே வந்தேனா. சம்பந்தி, உங்க வீட்டையே ஒரு கலக்கு கலக்கின இந்த குழந்தைய உங்க வீட்டு வாசல கொண்டு வந்து போட்டது நான் தான். மிஸ்டர் ரமேஷ், இதாமா போடவே. இது குழந்தையோட அப்பா. இவர் தான் கேலண்டர். இவரைத்தான் நீங்க நாம வாங்கிக்கணும். இவன் பொண்டாட்டி இதை பெத்த கையோட போய் சேர்ந்துட்ட. அதுல இருந்து தன்ன மாதிரி வாழ்க்கை இழந்து ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். தெரிஞ்ச பையன், நல்ல பையன், அழகான பையன், படிச்ச பையன், வசதியான பையன். உங்க பொண்ணை கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணை எங்க பார்த்தான்னு கேக்குறீங்களா? கோயில்ல பார்த்தான். நான் தான் ஏற்பாடு பண்ணினேன் உங்க பொண்ணுக்கு தெரியாம. நில்லும்மா. எங்கம்மா போற? நீங்க இதுக்குதான் என் மேல அன்பு காட்டினீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன். மறுபடியும் எனக்கு வாழ பிடிக்கல. வாழ்க்கையில எனக்கு எந்த விதமான பிடிப்பு இல்ல. எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல. எனக்கு வாழ பிடிக்கல. என்னம்மா காது குத்துற? வாழ பிடிக்காத உனக்கு நான் லெட்டர்ல உன்னை பத்தி விசாரிக்காதது மனசுல எப்படிமா அவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு? உன் ரூம் பார்த்தேனம்மா, வாழ பிடிக்காத ஒரு ரூம் மாதிரி தெரியலையே. பானை தண்ணிய காணும், பாய்தலகாணிய காணும், பழைய பொட்டிய காணும், பக்தி புஸ்தகத்தை காணும், புருஷன் போட்டோவையும் காணுமேம்மா. இதெல்லாம் எடுத்த போது நீ ஏன் சும்மா இருந்த? வாழ பிடிக்காதவன் ஏம்மா சொந்தமே பந்தமே வா வான்னு பாடின? பொய் சொல்லாதம்மா. இந்த குழந்தையால பாலைவனமா இருந்த உன்னுடைய மனசு ஏற்கனவே சோலைவனமா மாறிக்கிட்டு வருது. இன்னும் பூவும் பொட்டும் மெட்டியும் தான் பாக்கி. நான் உங்க அப்பா மாதிரி என்கிட்ட உண்மையை ஒத்துக்க. இந்த போலி பிடிவாதமும் வரட்டுக்கு ஒரு உண்மை வேண்டாம். இல்ல இல்ல, எனக்கு யாரு வேண்டாம். எனக்கு யாரு வேண்டாம். அவ்வளவுதானம்மா? விஷயத்த சொல்லிட்டல்ல, அப்புறம் ஏன் அழற? உங்க எல்லாருக்கும் சொல்றேன், இப்ப இந்த கூடத்துல ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல ஒரு பாச போராட்டம் நடக்க போகுது. யாராவது தலையிட்டீங்க, அப்புறம் பொண்ணை கொடுத்த சம்பந்தின்னு கூட பார்க்க மாட்டேன். எனக்கு கெட்டகம் வந்துரும். ஆமா, சம்பந்தி விட்டு மாப்பிள உங்களைத்தான். இந்த குச்சியை பிடிங்க. இந்த குழந்தைய நீ கையில எடுத்தா இதோட அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க நீ சம்மதிச்சிட்டேன்னு அர்த்தம். மறுபடியும் தாய்க்குலம் என்ன மன்னிக்கணும்.